ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம மகா காண போன விஷயம் வீடு பூரா தெரிஞ்சு நம்ம ராஜலட்சுமி கேட்குற நிலமையில இருக்குது பார்த்துக்கோங்க. ராஜலட்சுமியே கேட்குறாங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டா, இந்த நேரத்தில் நீ உண்மையை சொல்லுடா, என்ன விஷயம்டா நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. நீ மகனை ஒழுங்காக வளர்த்துருக்கணுமா, அப்பயே வந்து கல்யாணம் பண்ணியாச்சப்பா, இவன் தான் உன் பொண்டாட்டி அட்வைஸ் பண்ணி வாழ வைக்க முயற்சி பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நீயே உசுப்பேற்றி விட்டுட்ட. நல்ல பொண்ணுன்னு அதுவும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்கணும், அதையும் பண்ணல. இப்போ வந்து ஐயோ போச்சு அம்மையோ போச்சே கொடைதே குத்துதேனா எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகா வந்து ஒரு போயிட்டு சோகத்திலே அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம மகாவுக்கு எதாகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க கோயிலுக்கு போய் உட்காந்துட்டாங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே தேடுறாங்க. தேடினது மட்டும் இல்லைங்க, நம்ம போயிட்டு ஆளுக்கு ஒரு மூலையில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி எல்லாரும் கிளம்பி ஒவ்வொரு இடத்துல தேடுறாங்க. தேடிட்டே இருக்கும்போது சூர்யாவுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, வீசிங் வந்துருச்சு. அப்பா உடனே மகாவோட நினைப்பு வருது, இப்போ மட்டும்தான் வருமாப்பா, உன் உசுரை காப்பாற்றின பொண்ணுப்பா, நீ இப்படி நடிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே உடஞ்சு போயிடுச்சு பாப்பா அவன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் நம்ம சகுனி சித்ராவும் நம்ம மகாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. உடனே சூர்யாவுக்கு மட்டும் கோவம் வரலங்க, நம்ம ராஜலட்சுமிக்கே கோவம் வந்துருச்சு. ஏம்மா அது உன் கூட பிறந்த தங்கச்சிமா, அவங்கள பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லை, அதுவும் உனக்கும் இல்லை சித்ராவுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறு லெவலில் இதெல்லாம் கேட்டால் மகா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அத்தையை நினச்சி. ஆமாம், அத்தையை நினச்சி சந்தோஷப்படுறதா, அதை புருஷன் நினச்சி கவலைப்படுறதானே தெரில. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப நொறுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம கோடீஸ்வரி வீட்டுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுங்க. கோடீஸ்வரியும் பிள்ளைய காணுமேன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒரு பக்கத்து தேடிட்டு இருக்காங்க. மகா கோயிலில் உட்காந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.